ஃபைனல் வந்துட்டோம். என்ன பண்றேன்னே தெரியல. எனக்கு என்னப்பா இன்டர்நெட் பிளேஸ் ஆயிட்டேன், நாளைக்கெல்லாம் போற. இங்க 10,000 தராங்க, பத்தவே மாட்டேங்குது. வேண்டாம் கம்பெனி ஆப்போசிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னப்பா அவங்க பிசினஸ் இருக்கு. ஸ்பெஷல் ஆஃபர் வந்திருக்கு. எவ்வளோ? 10 20? அதுக்கும் மேல 20 சொன்னா 21 லட்சம். 21 லட்சம் எங்க? கரூர்ல 20 லட்சம் பேஸ்மெண்டா? SSJLTC இன்ஸ்டியூட் நமக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுத்து பேஸ்மெண்ட்டும் பார்த்து ஜப்பான் வரைக்கும் அனுப்பிச்சுடுவாங்க. ஃப்ரீயா? எப்ப அப்ளை பண்றது? நான் அப்ளை பண்ண தான் போயிட்டு இருக்கேன். மதியானத்துல டெட்லைன், சீக்கிரம் அப்ளை பண்ணும். நிறைய நேரங்கள்ல வந்து தெரியாத இடத்துக்கு போய் நிறைய பணம் செலவழிச்சிடறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ₹1 கூட எந்த கேண்டிடேட் கிட்டையும் நம்ம வாங்கினது கிடையாது. நல்ல வெல் ட்ரெயின்டு சென்ஸையும் இருக்காங்க. அது நாங்க ட்ரைனிங் நாங்க பார்த்துப்போம். எங்களுக்கு தேவை குட் ஆட்டிடியூடோட லைஃப்ல சாதிக்கணும்னு நினைக்கிற யூத் வந்தா எங்களுக்கு வேணும். அதுவும் சிவில் இன்ஜினியர்ஸ் சொல்லணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் நானும் கேள்விப்பட்டேன். ரொம்ப சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். நம்ம தவிர SSJLTC தான் இது பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. ஃப்ரீ ட்ரைனிங் வேற. என்னடா ஜப்பானாங்கிற? இந்த மாதிரி பேசிக் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கடா கிடைக்கும்? பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி தராங்க. இது என்ன சொல்றாங்க? கரூர் SSJLTC போட்டிருக்கா? இதுவும் நல்ல சான்ஸ் வந்து நமக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். என்னடா அடுத்த வருஷம் ஃபைனல் இயர் போறோம். பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம் எதுவும் தெரியல. என்னடா பண்றதுன்னே தெரியல. பிளேஸ்மெண்ட் என்ன ஒரு நிமிஷம் முன்னாடி சூடி கூப்பிடுறாருவா. சூடி அவரு கூப்பிடுறாரு. சொல்லுங்க சார். ஓகேங்க சார். நம்ம காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதாண்டா, ஜப்பான் கம்பெனி. என்ன அட்டெண்ட் பண்ணலாமா? எத்தனை சார் அட்டெண்ட் பண்ண சொல்றாங்க நம்ம எல்லாத்தையும். அட்டெண்ட் பண்ணலாமா? ஓகேடா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாமா? இது வரைக்கும் நீங்க பார்த்தது எப்படி நாங்க உள்ள வந்தோன்னு. இதுக்கப்புறம் பார்க்க போறது SSJLTCல நாங்க எப்படி லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோன்னு. இவங்க தான் எங்க இந்த சென்ஸே N5 எடுத்தாங்க. எங்க பேட்ச்ல நாங்க மொத்தம் 25 பேர். தமிழ்நாட்டில இருந்து வேற காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம். அதுல இவங்க 2 பேர் மட்டும்தான் பொண்ணுங்க. எப்படியோ N5 ஸ்டார்ட் பண்ணி இரகானா கத்தகானா காஞ்சின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் படிச்சு ஒரு வழியே எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து பாஸ் ஆயாச்சுன்னு ஹாப்பியா இருந்தோம். அப்புறம் வந்தாங்க பாருங்க ஹனி சென்ஸ் N4க்கு. N5 தான் பாஸ் பண்ணிட்டோமே, N4ம் பாஸ் பண்ணிடலாம்னு நினைச்சு வந்தா வந்துச்சு பாருங்க கிராமர், பொட்டன்ஷியலி, இம்பெரேட்டிவ், ஒலிஷனல், கண்டிஷனல்னு படிச்சு எங்க கண்டிஷன் மோசமாகிட்டு. சரி அதையும் பாஸ் பண்ணிடலாம்னு பார்த்தா இன்னும் 200 காஞ்சின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அதுவும் எதுவும் புரியாம சென்சே கிட்ட டவுட்டா கேட்டு அவங்களையும் டார்ச்சர் பண்ணி N4ஐயும் கிளியர் பண்ணியாச்சு. படிச்சது மட்டும் போதுன்னு பார்த்தா பேசவும் சொல்லி கைவா கிளாஸ் காமிச்சிட்டாங்க. கைவா கிளாஸுக்கும் ப்ரொஃபஷனல் ஆளை வர வச்சு எங்களை ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ணாங்க. From JICA, here onwards, so she is going to take a Kaiwa classes for you. So please introduce yourself and get to introduce with her, okay? Arigatou gozaimasu. はじめまして、岡山あきと申します。日本から来ました。ஒரு வழியா நினைச்ச மாதிரி என்ட்ரியையும் பிப்லெட்டையும் கிளியர் பண்ணி ஜாப்பனீஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஆஃபர் லெட்டரை கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள 8 மாசம் போயிடுச்சு. இப்போ நாங்கள் ஜப்பான் போறதுக்கு ரெடியா இருக்கோம். நாங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ண காரணமாக இருந்த SSJLTC மென்டர் அசோக் சென்சேக்கும் SSJLTC ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்ப நன்றி.